Chennai Silks. ஒன் இந்தியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க சாருகா. முதலீடுன்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்கும் ஞாபகத்துக்கு வர்றது தங்கம், வெள்ளி அல்லது நிலம். ஆனா கடந்த 12 வருஷத்துல தங்கம் கொடுத்த லாபத்தை விட உலகமே வியந்து பார்க்குற அளவுக்கு ஒரு உலோகம் வளர்ந்துட்டு வருது அப்படின்னா அது தாமிரம், அதாவது காப்பர். டாக்டர் காப்பர் அப்படின்னு அழைக்கப்படுற இந்த உலோகம் ஏன் இன்னைக்கு இன்வெஸ்டர்களோட ஹாட் சாய்ஸா இருக்கு? தங்கம், வெள்ளியை விட காப்பர்ல முதலீடு செய்யறது ஏன் புத்திசாலித்தனம்? இப்போ நாம சில ஆச்சரியமான புள்ளி விவரங்களை பத்தி பார்க்கலாம். 2014 இருந்து இன்னைக்கு 2026 வரைக்கும் காப்பரோட வளர்ச்சியை பார்த்தா இது வெறும் ஒரு உலோகத்தோட விலை உயர்வு மட்டும் கிடையாது, இது உலக பொருளாதாரத்தோட ஒரு மிகப்பெரிய மாற்றம்னு உங்களுக்கே புரியும். கடந்த 12 ஆண்டு கால அசுர வளர்ச்சி பத்தி பார்த்தோம் அப்படின்னா 2014ஆம் ஆண்டு 1 கிலோ காப்பர் வெறும் 380 இருந்து 400 ரூபாய்க்குள்ளதான் வர்த்தகமாகிட்டு இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு 2026ல இந்திய கமாடிட்டி சந்தையான MCXல இதோட விலை 1200 ரூபாயை தாண்டி நிக்குது. அதாவது கடந்த 12 வருஷத்துல சுமார் 220% வரைக்கும் லாபம். யோசிச்சு பாருங்க, நீங்க அன்னைக்கு 1 லட்சம் ரூபாய் காப்பர்ல முதலீடு செஞ்சிருந்தா இன்னைக்கு அது 3 லட்சம் ரூபாய்க்கு மேல வளர்ந்துருக்கும். இது தங்கத்தோட சராசரி வளர்ச்சியை விட பல மடங்கு அதிகம். குறிப்பா சொல்லணும்னா கடந்த 2 வருஷத்தை மட்டும் கவனிங்க. 2024 இருந்து இன்னைக்கு 2026 வரைக்கும் காப்பரோட விலை சுமார் 40% மேல எகிரி இருக்கு. ஏன் இந்த திடீர் மாற்றம்? உலக நாடுகள் எல்லாம் கார்பன் இல்லா உலகம் நோக்கி ஓட ஆரம்பிச்சது தான் இதுக்கு முக்கியமான காரணம். எலக்ட்ரிக் வாகனங்கள், சோலார் பேனல்கள், காற்றாலைகள், இது எல்லாத்துக்கும் இதயம் மாதிரி செயல்படுறது காப்பர் தான். தேவை ராக்கெட் வேகத்துல இருக்கு, ஆனா உற்பத்தி அதுக்கு ஏத்த மாதிரி இல்லை. சர்வதேச சந்தையோட தாக்கம் பத்தி பார்த்தோம் அப்படின்னா நம்ம இந்திய சந்தை மட்டும் இல்லாம சர்வதேச சந்தையான லண்டன் மெட்டல் எக்ஸ்சேஞ்ச்லயும் ஒரு டன் காப்பரோட விலை முன்ன எப்போதும் இல்லாத அளவுக்கு உச்சத்தை தொட்டிருக்கு. பெரிய பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் நிறுவனங்களான கோல்ட்மேன் சாக்ஸ் போன்றவங்களே காப்பரை என்ன சொல்றாங்க அப்படின்னா புதிய கச்சா எண்ணெய் அப்படின்னு அழைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எண்ணெய் இல்லாம வண்டி ஓடும், ஆனா காப்பர் இல்லாம ஒரு எலக்ட்ரிக் உலகம் இயங்கவே முடியாது. ஏன் இது வெறும் விலையேற்றம் மட்டும் இல்லை, இப்போ நீங்க ஒரு முக்கியமான விஷயத்த புரிஞ்சுக்கணும். தங்கம் மற்றும் சில்வரோட விலை ஏறுச்சுன்னா அது பெரும்பாலும் பயத்தினாலேயோ இல்ல உலக போர் பதற்றத்தினாலேயோ தான் அது நடக்கும். ஆனா காப்பர் விலை ஏறுது அப்படின்னா உலகம் வளர்ச்சி பாதையில இருக்குது அப்படின்னு அர்த்தம். புதுசா டேட்டா சென்டர்கள் உருவாகுது, 5G நெட்வொர்க் விரிவடையுது, ஒவ்வொரு வீட்டுக்கும் ஸ்மார்ட் எனர்ஜி சிஸ்டம் வருது. இது எல்லாத்துலயும் காப்பரோட பங்களிப்பு அதிகமா இருக்கு. சுருக்கமா சொல்லணும்னா அன்னைக்கு 400 ரூபாய்க்கு இருந்த காப்பர் இன்னைக்கு 1200 ரூபாய்க்கு வந்திருக்கு அப்படின்னா இது ஒரு ஆரம்பம் தான். இன்னும் வர்ற காலத்துல இதோட தேவை கிரீன் எனர்ஜி புரட்சியால இன்னும் பல மடங்கு அதிகரிக்கும் அப்படின்னு வல்லுநர்கள் கணிக்கிறாங்க. தங்கம், சில்வர் வர்சஸ் தாமிரம் பார்த்தோம்னா ஏன் தாமிரம் ஒரு ஸ்மார்ட் சாய்ஸ்? சரி, இப்போ ஒரு முக்கியமான கேள்விக்கு வரலாம். தலைமுறையா தங்கம் மற்றும் சில்வர் வாங்குறோம், இப்போ ஏன் திடீர்னு காப்பரை பத்தி பேசுறோம் அப்படின்னு நீங்க கண்டிப்பா நினைப்பீங்க. இதுக்கு பின்னாடி இருக்கிற லாஜிக் ரொம்ப சிம்பிள், ஆனா ரொம்ப பவர்ஃபுல். தங்கம் மற்றும் சில்வர் என்பது ஒரு இமோஷனல் அசெட். அதை நாம வாங்கி பீரோல வைப்போம், கஷ்ட காலத்துல உதவும் அப்படின்னு நம்ம நம்புவோம். ஆனா காப்பர் அப்படி இல்லை, இது ஒரு ஒர்க்கிங் அசெட். இன்னைக்கு நீங்க சுத்தி பார்க்குற ஏசி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், உங்களோட ஸ்மார்ட் போன், இது எதுவுமே காப்பர் இல்லாம வேலை செய்யாது. தங்கம் லாக்கருக்குள்ள தூங்கிட்டு இருக்கும், ஆனா காப்பர் உலகத்தோட ஒவ்வொரு மிஷின்குள்ளேயும் ஓடிக்கிட்டு இருக்கு. ஒரு பொருள் எந்த அளவுக்கு பயன்பாட்டுல இருக்கோ அந்த அளவுக்கு அதோட டிமாண்ட் நிலையா இருக்கும். ஈவி புரட்சியில இப்போ காப்பர் தான் பெட்ரோல். மின்சார வாகனங்கள் பத்தி பேசும்போது காப்பர் தான் அதுக்கு முதுகெலும்பு. புள்ளி விவரப்படி பார்த்தோம்னா ஒரு சாதாரண பெட்ரோல் காரை தயாரிக்கிறதுக்கு 20 கிலோ காப்பர் போதும். ஆனா ஒரு எலக்ட்ரிக் கார் தயாரிக்க 80 கிலோல இருந்து 100 கிலோ வரைக்கும் காப்பர் தேவைப்படுது. அதாவது 4 மடங்கு அதிக தேவை. இப்ப யோசிச்சு பாருங்க, 2030க்குள்ள
உலகத்துல பாதி கார்கள் எலக்ட்ரிக்கா மாறப்போகுது. அப்போ காப்பரோட தேவை எந்த அளவுக்கு எகிரும்? அந்த டிமாண்ட் தான் உங்க முதலீட்டை வளர்க்க போகுது. காப்பர் இல்லாம ஏஐ மற்றும் டிஜிட்டல் உலகம் எப்படி? இன்னைக்கு நாம சாட்ஜிபிட்டில இருந்து எல்லாத்துக்கும் ஏஐ பயன்படுத்துறோம். இந்த ஏஐ வேலை செய்யறதுக்கு பிரம்மாண்டமான டேட்டா சென்டர்கள் தேவைப்படுது. இந்த டேட்டா சென்டர்களுக்கு தடையற்ற மின்சாரம் வேணும் அப்படின்னா அங்க டன் கணக்குல காப்பர் வயர்கள் தேவைப்படும். கூகுள், மைக்ரோசாஃப்ட் மாதிரி நிறுவனங்கள் தங்களோட டேட்டா சென்டர்களை விரிவுபடுத்தும் போது மறைமுகமா காப்பரோட தேவையையும் அவங்க தான் அதிகப்படுத்துறாங்க. எதிர்கால டிஜிட்டல் உலகமே காப்பர் மேல தான் கட்டமைக்கப்படுது. ஏன் விலை குறையிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஒரு பொருளோட சப்ளை குறைவா இருந்து டிமாண்ட் அதிகமா இருந்தா விலை ஏறும். இதுதான் சந்தையோட விதி. இன்னைக்கு உலகத்துல புதுசா ஒரு காப்பர் சுரங்கப்பாதை கண்டுபிடிச்சி அதுல இருந்து உற்பத்தியை தொடங்குறதுக்கு குறைந்தது 10 to 15 வருடங்கள் ஆகும். ஆனா தேவை வருஷம் 20% ஏறிட்டே இருக்கு. தங்கம் கூட அங்கங்க கிடைச்சிரும். ஆனா தரமான காப்பர் சுரங்கங்கள் சில நாடுகள்ல, அதாவது சிலி, பெரு போன்ற நாடுகள்ல மட்டும்தான் இருக்கு. இந்த தட்டுப்பாடு தான் காப்பரை ஒரு விலை மதிப்பற்ற உலோகமா மாத்துது. பொருளாதார நிபுணர்கள் காப்பரை டாக்டர் காப்பர் அப்படின்னு சொல்றாங்க. வளரப்போற உலகத்துல முதலீடு செய்யணும்னா நீங்க தேர்ந்தெடுக்க வேண்டியது காப்பரை தான். இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம். தங்கம், வெள்ளி, காப்பர் இந்த மூணுமே மெட்டல் தான். ஆனா எதுல முதலீடு செஞ்சா எனக்கு லாபம் அதிகம் அப்படின்னு நீங்க கேக்குறீங்களா? முதல்ல இதோட பயன்பாட்டை நம்ம பார்க்கணும். தங்கம் பெரும்பாலும் ஆபரணமாகவோ அல்லது பாதுகாப்பான முதலீடாகவோ நம்ம பீரோல தான் இருக்கு. வெள்ளி கொஞ்சமா ஆபரணமாகவும் கொஞ்சம் இண்டஸ்ட்ரியிலையும் பயன்படுது. ஆனா காப்பர் இருக்கு பாருங்க, அது 100% ஒரு தொழில்துறை சார்ந்த உலோகம். உலகத்துல ஒரு மின்சார வயரோ ஒரு இன்ஜினோ காப்பர் இல்லாம இயங்காது. இதனால இதோட புழக்கம் என்னைக்கும் குறையாது. அடுத்ததா இதோட விலை எப்படி ஏறுதுன்னு பார்ப்போம். தங்கம் விலை எப்போ ஏறும்? மோஸ்ட்லி உலகத்துல எங்கேயாவது போர் நடந்தா இல்ல பணவீக்கம் அதிகமாச்சுன்னா பாதுகாப்புக்காக மக்கள் தங்கத்துக்கு வருவாங்க. ஆனா காப்பர் அப்படி இல்லை. உலகத்துல பெரிய பெரிய பாலங்கள் கட்டும்போது, 5G டவர்ஸ் வைக்கும்போது, புதுசா சிட்டிகள் உருவாகும் போது இதோட விலை ஏறும். அதாவது வளர்ச்சி நடக்க நடக்க காப்பர் விலையும் ஏறிக்கிட்டே இருக்கும். எதிர்காலத்தை எடுத்துக்கிட்டா தங்கத்தோட தேவை ஓரளவுக்கு நிலையாவே இருக்கும். ஆனா காப்பருக்கு டிமாண்ட் வேற லெவலில் இருக்க போகுது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஈவி கார் புரட்சி மற்றும் ஏஐ டேட்டா சென்டர்கள் இந்த ரெண்டுக்கும் காப்பர் தான் அடிப்படை. இன்னும் 10 வருஷத்துல உலகமே டிஜிட்டலா மாறும்போது காப்பரோட தேவை இன்னைக்கு இருக்கிறத விட பல மடங்கு மிக அதிகமா இருக்கும். இப்போ ரிஸ்க் பத்தி பார்க்கலாம். தங்கம் ரொம்ப பாதுகாப்பானது. விலை பெரிய அளவுல சட்டுன்னு இறங்காது. வெள்ளி கொஞ்சம் வாலட்டைல், அதாவது விலை வேகமா ஏறி வேகமா இறங்கும். ஆனா காப்பர் ஒரு மிதமான ரிஸ்க் கொண்டது. பொருளாதாரம் வளரும் போது இது லாபத்தை அள்ளி கொடுக்கும். ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டரா பார்த்தோம் அப்படின்னா காப்பர்ல இருக்க ரிஸ்கை விட அதோட ரிவார்ட், அதாவது லாபம் ரொம்ப அதிகம். சேர்ந்து வேகமா ஓடுற காப்பர் வேணுமா? ஒரு புத்திசாலி முதலீட்டாளர் எப்பவும் தன்னோட பணத்தை பல இடங்கள்ல பிரிச்சு முதலீடு செய்வாங்க. அதுல காப்பருக்கு ஒரு முக்கிய இடத்தை ஒதுக்குறது தான் இன்றைய காலத்துல தேவையான ஒரு ஸ்மார்ட் மூவ். காப்பர் ETF அதுல முதலீடு செய்யறது எப்படி? நேரடியா காப்பர் கட்டிகளாவோ அல்லது வயராவோ வாங்கி வீட்டில் வைக்க முடியாது. அதுக்கு தான் காப்பர் ETF இருக்கு. இந்தியாவில் நேரடியான காப்பர் ஒன்லி ETFகள் இன்னும் பிரபலமாகலனாலும் மிரே அசெட் நிஃப்டி மெட்டல் ETF போன்ற மெட்டல் ஃபண்ட்கள் மூலம் நீங்க முதலீடு செய்யலாம். அல்லது சர்வதேச சந்தையில இருக்கிற காப்பர் சுரங்க நிறுவனங்கள்ல பங்குகள்ல நீங்க முதலீடு பண்ணலாம். MCX சந்தையில ஃபியூச்சர்ஸ் மூலமாகவும் ட்ரேடிங் நீங்க பண்ணலாம். சுருக்கமா சொல்லணும்னா தங்கம் உங்களை பாதுகாக்கும், ஆனா காப்பர் உங்களை பெரும் செல்வந்தரா மாற்றுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். அடுத்த 10 வருஷம் இந்த உலகம் மின்சாரமயமாக்க போகுது. அந்த மின்சாரத்தை சுமந்து செல்ல போறது காப்பர் தான்.
உங்க போர்ட்ஃபோலியோல தங்கத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அதுல ஒரு சின்ன பகுதிய காப்பர் முதலீட்டுக்கும் ஒதுக்குறது தான் புத்திசாலித்தனம். நீங்க காப்பர்ல முதலீடு செய்ய போறீங்களா? அதுக்கு தயாராயிட்டீங்களா? கமெண்ட்ல சொல்லுங்க. Subscribe to One India and never miss an update. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.